வணக்கம், வெல்கம் டு பிகே ஃபேமிலி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளுக்கு பிறகு நான் வந்து வீடியோ போடுறேன். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம்னு சொல்கிற விட எங்களுக்கு கொஞ்சம் சுகஹீனம் காரணமாக வீடியோ போடலை 2-3 நாளாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய நாளுக்கு பிறகு நான் சமைக்க போகிறேன், சமையல் வீடியோட்டு போட போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கையில் தட்டு சில கத்தி வச்சுருக்கிறது என்ன சம்பவம்டா, எங்கட வீட்டு தோட்டத்தில் வச்ச கத்தரிக்காய் என்னென்ன மரக்கறி இருக்கோ அதெல்லாம் பிடுங்கி கொண்டே வச்சு அதை தான் சமைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வாயா, இது எங்கட அப்பா நட்டு வைத்த கத்தரி தோட்டம். அப்படியே கத்தரிக்காயை காட்டு தம்பி, அப்படி ஜூமில் காட்டு. அக்கா இப்போ பிடுங்க போகிறோம் சரியா. இங்கே கத்தரிக்காய் இங்கே வந்துக்கா. எங்களை தோட்டு கத்தரிக்காயே பிடிங்கி சமைக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷமாக தான் இருக்குது. உள்ளுக்கு தான் காய் இருக்குது, வாழை உள்ளுக்கு போய் தான் அப்படியா காய். நாங்கள் ஒரு 7-8 பேர் வேலை வந்து ஒரு 1/2 கிலோ 5 காணும். அங்கே வெயிலாக கிடக்கு, அங்கால பக்கம் அப்பா போட்டு கத்தரி தோட்டம் பச்சை மிளகா போட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் இல்லை, எங்களை அப்பமாவு தெரியல, அதனால் அங்கே போய் எல்லாம் ஆயல. அது வீட்டை பச்சை மிளகா இருக்கிற வழியாக நாங்கள் இப்போ கத்தரிக்காவும் வேறு என்ன கருவேப்பிலையும் ஆகும். அடுத்து வந்து கருவேப்பிலை வந்துட்டு அது நேரம் அது கரைச்சா போய் தான் இருக்கும். சுற்றி கரைச்சி கொடுத்தோன்னா இந்த 4 வெங்காயம் இல்லை ஒன்று கூட இருக்காது. இப்படியே தேய்ச்சிக்க தண்ணி கேட்டு கொண்டே இருக்கா கருவேப்பிலாகும். கருவேப்பிலை கண்டில் மரம் எத்தனை கறி வைக்க போகிறோமோ அத்தனை கறி கேட்ட மாதிரி போய் இன்னைக்கு சமையலை தொடங்குவோம். ஓகே, நாங்கள் வச்ச கத்தரிக்காயில் ஊற்றி இல்லை, கண்ணப்படக்கூடாது. இப்போ நான் வந்து வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். அதுக்கு முன்ன டீசல் அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் போய் இளநி போயிட்டு வரோம். இளநி பார்க்க தெரியுதா உனக்கு? இளநி பார்த்துட்டு சரியான வெயில் காலம். இப்போ மழை பெய்தாலும் நேற்று கொஞ்ச நேரம் மழை பெய்ததுதான். நேற்று மழை பெய்தது தான். ஆனால் இப்போ பார்த்தா வைக்க ஆகிறது. மரத்துலாம் வெட்டிட்டு இளநி பிள்ளைங்க போவோம். கத்தரிக்காய் அவியட்டும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இளநி பிடிங்கி குடிக்க போகிறோம். எது இளநி மரம் மட்டும் எங்களை தம்பிக்கு தான் தெரியும். வேறு எது இளநின்னு பாருவா. இது இளநியா? அப்போ தம்பி அது இளநி இல்லையா? அதில் எங்கடா பாஞ்சிருக்கே முட்டுக்காய். அப்போ சரி இப்படிக்கு போடுவோம் அவங்கள. இந்த தென்னை மரத்தில் தான் சரி இப்போ இளநி ஆஞ்சி போட போகிறான். ஒரு 4 இளநி ஆஞ்சா காணும் சரியா? அதுதான் ரைட். இளநியோட பேரில் 2 பிடிங்கி போட்டுட்டான். எங்கள் அஸ்மி ஸ்கூலால் வந்து நிற்கிது. ஆனால் அஸ்மிக்கு கொடுக்க மாட்டேன். அஸ்மி எனக்கு போய் சொல்லுது. சரி கொண்டே விட்டு விட்றோம் வாங்க மரத்துக்கு.
என்ன செய்ய போறீங்க? ஆடே இதை ஃபுல்லாக ஜிம்முக்கு போகிறான். எப்படி ஐயா? எப்படி ஐயா? அம்மா சூ காணும் 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 வாங்க எல்லாம் நீ குடிப்போம். ஓடே காணும் காணும். இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ முகம் மட்டும்தான் வேலை செய்யுது. தள்ளுங்க எல்லாரையும் குடிப்போம். இங்கே வாங்க. இல்லை இருந்தா அப்படிதான் இருக்கும். தேங்க்யூ. நான் குடிக்கட்டா இல்லை? இல்லை நீங்கள் 2 பேரும் மட்டும் சண்டை பிடிப்பீங்க. 2 பேரும் அப்போ சண்டை பிடிக்க மாட்டீங்களா 2 பேரும்? எப்படி இவன் ஃபர்ஸ்டா? அப்புறம் நீங்கள் சொல்லிங்க நான் ஃபர்ஸ்ட்டு. இல்லை அதோட பெரியம்மாவும் அம்மா ஃபர்ஸ்ட்டாக குடிக்கிறேன். புறம் 2 பேருக்கும் 1 வட்டி வச்சுட்டு தரேன். சரி ஓகே. ம் ரைட். எல்லாம் நல்லா இருக்கா? அப்படித்தான் இருக்கு. அப்படி பெரிய பையனுக்கு வேலை இல்லை ஒன்றும் இல்லை. மழை தானே. அச்சோ என்ன உங்களுக்கு? ஓ கவனம் ஊத்தாமல் குடிங்க 2 பேரும். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கா? அப்படியே போகாதீங்க. எப்படி இருக்கா அஸ்மி? வழுக்கல் தான் நல்லா இருக்கு. ரைட் வழுக்கல். அந்த கோது ஒன்று பிச்சு தர மாட்டீங்களா? நாங்கள் இதை வழுக்கி சாப்பிட. இதெல்லாம் ரைட் அப்படித்தான் பிச்சு தரோம். தாங்க அம்மா செய்து தரோம். பிள்ளைங்க செய்து தரோம். அவங்க குடிச்சு வெட்டி நீங்கள் எடுத்து இஞ்சால வந்தால் தான் எனக்கு வெட்டி தர்றாரு மாமா. கொஞ்சம் குடிக்கணும். தாங்க வலிக்கு தரேன். தாங்க வலிச்சு தரேன். இதான் வழுக்கல். சரியா? தலைங்கிறதுக்கு தலையை மறைக்கிறாங்க. இந்தா பாருங்க. இது ஒரு ஆளுக்கு வழுக்கல். அடுத்தது அச்சோக்காக்கா. அச்சோக்காக்கு நான் வந்து தரேன் பாருங்க. ரைட் இது வந்து அச்சோக்கா கொஞ்சம் கூட கொடுப்பேன். பாவம் தானே. இந்தா உங்களுக்குமா? சரி 2 பேருக்கு மாறி மாறி தரேன். அப்போ அம்மா என்னது சாப்பிட்றது? பாருங்க இந்தாங்க சுற்றி. இது 3வது போகுதப்பா. ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை. இது 2 பேரும் சாப்பிட்றதுக்கு. இல்லை நீங்கள் எப்படிங்க ஒருக்கா? இந்தாங்க அஸ்மி. ம் சரி காணும் தம்பி வேற இல்லையாடா? ம் ஓகே. இனி சாப்பிட முடியல. இனி வந்து சமையல் தொடங்குவோம். கத்திரிக்காய் அடுப்பில் வச்சிங்க அதை எரிஞ்சிட்டோ தெரியல. இந்த அடுப்பு அவ்வளோ எரியலை. ஆபத்து இருக்கா? ஆபத்து இப்ப காலை வெட்ட போகுது. காலை வெட்ட போகுது தகரம் ஆபத்து. ஓகே கத்தரிக்காய் வெள்ளைக்கறி ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளி அடுப்பில் தான் சமைக்கிறோம். ஏன்னா மஞ்சள் கேஸ் வேறு இல்லை. சிலிண்டர் ஒரு அடுப்பில் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே இந்த வெக்கைக்கு சமைக்கிறது எரிச்சல் ஊட்டினாலும் டேஸ்ட்டாக வரமாட்ட வருதில்ல, சமைக்க வேண்டியது தான். ஓகே சரி அடுத்தது வந்து டேவல் வந்து செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து இறைச்சி கறி இறைச்சி டேவல் செய்வோம். சரி ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்கள். அப்போ டேவல் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? டேவல். ரைட். நீங்கள் கேமராமேன் படியாக பிடிக்கணும். என்ன எவ்வளோ எண்ணெய்? எவ்வளோ எண்ணெய்? அது நாங்கள் தான் நம்ம சமைக்கிறோம். இவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோம், இவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோம், உங்களுக்கு தெரியும். ஓகே நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? என்ன டபுள்? நான் கேட்குறது சொல்லுங்கள். சாப்பிடுவேன். ரைட். உங்களை சாப்பிட்றது தான் முக்கியம்.
இப்போது நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். அப்படியே பச்சை மிளகாயும் நாலஞ்சு போடுவோம். அப்படியே கருவேப்பிலை என்னது பெருஞ்சீரகம் கடுகு அப்படியே கருவேப்பிலை நல்லா வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வதங்கி வந்துட்டு அப்படியே இஞ்சி பேஸ்ட் இதில் இப்போ போட்டு கிண்டுவோம். அதோட நாங்கள் என்னுடைய இறைச்சியை சரி தூங்கில் ஓடுங்க. தூங்கல ரைட். இப்போ நாங்கள் தக்காளி பழமாக கொட்டுவோம். சிக்கனை விட வழியில் சமைக்கிறத இவ்வளோ சுவாத்து. இருந்து சமைக்கிறது தான் அதை விட இருக்கு. ஆனால் இது எவ்வளோ கொடுத்து அப்போ வீட்டுக்கு இருந்து நீங்கள் சமைக்கிறத விட இது பரவாயில்ல. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டு. தக்காளி பழத்தில் இருக்க புளிப்பு எல்லாமே கிலோ சுவரட்டும். இதை மூடிடும். கொஞ்சமாக கட்டத்தில் போட்டு பிரட்டி ஆக்கி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா பிறகு சரி. ரித்திக்கு சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு முடிஞ்சு பாப்போம். வாய பாப்போம். ரித்தி குட்டி அம்மா டெவலை சாப்பிட்டு முடிச்சான் பாப்போம். ரைட். என்ன ஃபுல்லாக சாப்பிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மா இருக்கா பாருங்களா இருக்கா. இந்த வாய பார்த்தீங்களா என்ன பிள்ளைங்க வாய. இதை பார்த்தா தெரியும். எப்படி இருந்தது ரஜி டெவல்? நல்லா தான் இருந்ததா? உங்களை பிடிச்சிருந்தா? போட்டு தரட்டா இல்லை காணுமா? காணுவேனே. அதை எடுங்க வாயில் எலும்பு இல்லை சாப்பிட்டு முடிச்சு அச்சா இல்லை வாங்க பார்க்கும் வாங்கப்பா வாயில் இறைச்சி கறியும் பாரு. இப்போ கத்திரிக்காய் வெள்ளை கறி வச்சிருக்க. கொஞ்சம் வைக்காது காணும். நல்லா இருக்கும். ஓகே, முதலாவதாக சாப்பிட்டு கொண்டிருக்கேன் பெரிய மினிஸ்டர் மாதிரி. எப்படி இருக்கையா சாப்பாடு? நல்லா இருக்கா? எலும்பு கடிக்கிறோடைய ஆரையா சமைச்சது? சமைக்கலையா? தாத்தா தான் இறைச்சி கறி வச்சுவேர். நான் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வச்சு டெவல்ஸ்தான் தாத்தா இறைச்சி கறி வச்சுவேர். எப்படி இருக்கு? தண்ணி எடுத்துட்டா? சரி எடுத்துட்டு வா. நாங்கள் இப்போ சமைச்சு சாப்பிட வலிக்கிட்டோம். இந்த தம்பியை கேட்போம் எப்படியா இருக்கு சாப்பாடு? கத்திரிக்காய் இன்னும் நல்லா இருக்கு. உண்மையாவா? நீ சொன்ன கறிக்கிட்டு கறியமா இருந்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீங்க 2 கரண்டி போட்டீங்க அது ஃபுல்லா முடிஞ்சு. முடிஞ்சா? சாப்பிட்டு இருக்கு. என்ன செய்ய போறீங்க? படம் பார்த்து சாப்பிட போறீங்களா? சாப்பிடுங்க, அம்மா போட்டு வரேன். ரைட், ஓகே. நாங்கள் இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட்றோம். எங்கள் அப்பா தான் இறைச்சி கறி வச்சுவேன். இறைச்சி கறி வைக்கிற வீடியோ கடையிலேன்னு சொன்னால் ஃபோன் வச்சபடியா கத்திரிக்காய் வெள்ளை கறியும் டெவலும் நான் செய்து அம்மா சோறு காய்ச்சினது. ஏன்னாம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உறவு ஊர்ன மாதிரி தான் இருக்குது. இறைச்சிக்கறி உறவு இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு? அது ஊரப்ப சரியாது கூட தான் இறைச்சிக்கறி நல்லா இருக்குப்பா. கொச்சு மிளகா வட்டி போட்டது தானே. எப்படி இருக்கு? சாப்பிடுங்க நீங்க. அவன் டேவல் நல்லா சாப்பிட்டாச்சு. என்னப்பா வாங்க வண்டி வண்டி இப்போ பசிக்காது மிளக்கிறது. நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே, இன்னைக்கு வடிவா என்ன சொல்றது, வடிவா சமைச்சு சாப்பிட்டோம். எப்படி இருந்தது அஸ்மி கறி? நல்லா இருந்துச்சா? ரித்திகா எப்படி இருந்தது கறி? நல்லா இருந்தது. எப்படி இருந்தது? நீதான் நீ எங்கடாக்க வளமையா சாப்பிடுறது தானே சொல்லலாம இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வடிவா சமைச்சு இன்னைக்கு வடிவா உரைப்பா சாப்பிட்டு எங்கள் அப்பா இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக உரைப்பு போட்டு என்னப்பா கொச்சி மிளகா போட்டு நல்லா எக்ஸ்ட்ராவாக போட்டு மாமா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வடிவா இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பிக் கேர். பாய்.